ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் பால்லே வேக வச்சு எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி பொடி எடுத்துக்கோங்க. இது கூடயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடயே 1/4 லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதே நம்ம தேங்காய் பாலில் தான் அரைக்க போகிறோம். வேக வைக்கும் போதும் தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறோம். இப்போ மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மீன் மேலே நல்லா கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மீனை அப்படியே அந்த மசாலால ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன் ஒரு பக்கம் 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடியை எடுத்துட்டு நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அரை கப் வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு முறை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த ஃபிஷ் ஃப்ரையை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த மீன் எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு மீன் எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மூடி போட்டு மறுபடியும் இன்னொரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீனை நம்ம தேங்காய் பால்லே வேக வச்சு எடுக்கிறதுனால மீன் ரொம்ப டெண்டரியாக டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.